قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا ترفعوا أصواتكم فوق صوت النبي صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم كل كلام ابن آدم عليه لاله إلا أمر بمعروف أو نهي عن منكر أو ذكر الله وصدق رسوله الكريم. நம்மை எல்லாம் முஸ்லிமாகவும் முஃமினாகவும் பெறச் செய்து மேலும் தனது ஹபீப் நாயகம் இருளக ரட்சகரின் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிறைந்த உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆகிய அருள் புரிந்தானே. எல்லாருக்கும் எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஒரு காமிலான விஷயத்தை நாம் கேட்காமலேயே நமக்கு அருள் புரிந்தானே. எல்லாருக்கும் எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அன்பான மாணவர்களே, ஒரு மனிதன் வெற்றி கொள்வதற்கும் சரி அவன் தோற்பதற்கும் சரி சபைகளில் அவன் வெற்றி கொள்வதற்கும் தோற்பதற்கும் அவனுடைய பேச்சை கொண்டுதான் தீர்மானம் செய்யப்படுகிறது. எங்கு எதை பேசுகிறோம் என்பதை எவன் சிந்திக்காமல் பேசுகிறானோ அவனுக்கு நஷ்டம்தான் ஏற்படும். ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, ஒரு மனிதன் தான் ஒரு வார்த்தையை கூறுவான், அதை அவன் பெரிதாக கருதி கொள்ள மாட்டான். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை கொண்டு அல்லாஹ் தஆலா அவனை நரகில் போடுவான். அதே போல இன்னொரு அடியான் ஒரு வார்த்தையை கூறுவான், அது அவன் பெரியதாகவே கருத மாட்டான். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை கொண்டு அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா பொருளை கொண்டு அந்த அடியானை சொர்க்கத்தில் போடுகிறான். எனவே நாம் எதை பேசினாலும் மனோ இச்சைப்படி வாய் குறந்ததை எல்லாம் பேசாமல் பலவெல்லாம் பேசாமல் இது தேவையானதோ அதை மட்டும் பேச வேண்டும் என்பது. இன்னும் நாம் அனைவரிடமும் ஒரே மாதிரி பேசக்கூடாது. இருக்கிறார்களா அவர்களிடத்தில் ஒரு மாதிரி பேச வேண்டும், மாணவர்களா அவர்களிடத்தில் ஒரு மாதிரி, அப்பாமக்களா அவர்களிடத்தில் ஒரு மாதிரி, ஆளுங்களா அவர்களிடத்தில் ஒரு மாதிரி என்று பேச வேண்டும். அல்லாஹ் தஆலா எழுதிப்பட்டு தன் திருமறையில் கூறுகிறான், யாரையும் ஆகும் ஈமான் கொண்ட மக்களே லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக ஸௌத்தி நபி, நீங்கள் உங்களுடைய சப்தங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபியுடைய சப்தத்துக்கு மேல் உயர்த்தாதீர்கள். இன்னும் உங்கள் இருவர்களுக்கு மத்தியில் நீங்கள் பேசிக் கொள்வதை போல் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் பேசாதீர்கள் என்று கூறுகிறார். இன்னும் சேஷத்தில் நம்முடைய குருவிடத்தில் நாம் எவ்வாறு பேச வேண்டும் என்று பார்க்கும்போது ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை பார்க்கலாம். ஒரு முறை பனு இஸ்ரவேலர்களில் ஒருவர் அந்த நபியிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து உலகத்தில் மிகவும் அறிவாளி யார், மிகவும் இழிவு கொடுக்கப்பட்டவர் யார் என்று கேட்கும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான் என்கிறார். அக்காலகட்டத்தில் அவர்கள் தான் கொல்லப்பட்டார்கள் என்றாலும் அந்த ஒரு வார்த்தை அல்லாஹ் விட்டு பிடிக்கவில்லை என்பவர்கள். உடனே அல்லாஹ் தஆலா இந்த இடத்திற்கு செல்லுங்கள், அங்கே என்னுடைய ஒரு நல்லடியார் இருப்பார், அவர்களுக்கு சென்று செல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். எனவே அவர்கள் செல்கிறார்கள். சென்று பார்க்கும்போது ஹிப்ர் அலைஹிஸ்ஸலாம் என்று ஒருவர் இருக்கிறார்கள். அவர்கள் வலியுல்லாவா அல்லது நபி என்று உறுதிப்படுத்தப்படவில்லை. அவர்களிடத்தில்
நான் உங்களை பின்தொடர்வா என்று கேட்கிறார்கள். யாரு? நம்முடைய மூசா அலைஹிஸ்ஸலாம். இப்போது அந்த நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் என்னுடைய பொறுமையாக இருப்பதற்கு சித்தி பெற மாட்டீர்கள் என்பதாக சொல்லுங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னால் முடியும், இன்ஷா அல்லாஹ் சதஜிதுனி, இன்ஷா அல்லாஹ் தஆலா நாடினால் நீங்கள் என்னை பொறுமையாளர்களில் பெற்றுள்ளீர்கள் என்று கூறுகிறார். செல்கிறார்கள். செல்ல செல்ல அவர்கள் ஒரு கப்பலில் ஏறி செல்லும் போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கப்பலை உடைத்து விடுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சரீரத்தில் மிகவும் பேணுதலாக இருப்பார்கள். உடனே அம்மாநிலமாக வந்த அந்த கப்பலை உடைத்தவுடன் மிகவும் கோபம் எழுந்து தான் யாரிடம் இல்மை கற்க வந்திருக்கிறோமோ அந்த உஸ்தாதிடம் சத்தமாக பேசிட்டார்கள். அப்போது அவர்கள் புதுநரேசம் கூறுகிறார்கள், நான் ஒன்றை கூறும் பொழுது கூறுவதற்கு முன்பாக நீங்கள் அதை பற்றி கேட்கக்கூடாது என்று கூறுகிறார். இந்த ஒரு பிறகு செல்கிறார்கள். செல்லும் போது ஒரு மனிதனை பார்க்கிற ஒரு சிறுவனை பார்க்கிறார்கள். அந்த சிறுவனை அந்த ஹிதுர் அவர்கள் பார்த்தவர்கள் கொன்றுவிட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கோபம் எழுந்து கொண்டே சின்னத்துடன் கேட்கிறார்கள், எந்த ஒரு தவறும் செய்யாத அந்த ஒரு பச்சில குழந்தை எதற்காக கொள்கிறீர்கள் என்று சத்தமுடன் கேட்கிறார். அப்பொழுது அந்த அவர்களுக்கு அந்த புகழடிசன் கூறுகிறார்கள், நான் எதை பற்றி உங்களுக்கு கூறுவேனோ அதற்கு முன்னால் நீங்கள் என்னிடம் அதை பற்றி கேட்காதீர்கள் என்று எத்தனை முறை கூறுகிறேன். இந்த ஒருவரை மனுஷனுக்கு இனிமேல் நான் சொன்னால் ஏதாவது பேசினால் என்று அடுத்து கூறுகிறார். பிறகு அதே போல ஏதோ ஒரு அவர்கள் செய்கிறார்கள். இவர்களுக்கு அதை பொறுக்க முடியாமல் மீண்டும் ஏதோ ஒரு சத்தம் எழுந்திருக்கு அனுப்பிவிடுகிறார்கள். இதெல்லாம் புரிந்து கொள்வது என்னவென்றால், நம்முடைய உஸ்தாத் நமக்கு இன்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒருவர்கள் நம்முடைய செய்வது நமக்கு பார்க்க வித்தியாசமாக இருக்கு. நம்முடைய சர்க்கார் நமக்கு செய்வது நம்ம இன்னைக்கு விட மிகவும் பொறுமையான ஒரு தவறை அவர் செய்தார். அவரை அவர்கள் விட்டுவிட்டார். இன்று நாம் ஒரு சிறிய தப்பு கூட இல்லை, என்ன ஒரு விஷயம் இல்லை, ஆனால் இதற்கு சர்க்கார் திட்டுகிறார்களே என்று நாம் பார்த்தால் அதுதான் இப்போதும் சேகரத்தில் அமைதியாக இருக்க வேண்டும். அப்போதுதான் வாழ்க்கை இருக்கிறது. பேச்சு ஒழுங்குகளை பற்றி பார்ப்போமேயானால், பேசும்போது ஒரு பணிவுடன் பேச முடியும். யார் எவ்வளவு கோபப்படுத்துவார்கள், குறிப்பாக சொல்ல போனால் வெளியே சென்ற நம்ம எல்லாம் ஒரு ஆணிகளாக சென்று மக்களை சீர்திருத்த பணிகளாக ஈடுபடுத்துவான். இன்ஷா அங்கு சென்று நம்ம இடத்தில் வரும் ஒவ்வொருவரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். ஆனால் அவர்கள் அனைவருக்கும் நாம் பணியாளர் பேசணும், இல்லை என்றால் கடலுக்கு நமக்குதான் ஆகுது. இன்னொன்று விஷயம் பார்த்தோமேயானால் கோபம் என்று பேசுவேன். எத்தனையோ பள்ளிவாசல்களுடைய முத்தவழிகளிடம் சண்டை போட்டுக்கொண்டு ஏராளமான உருவாக்கிற பள்ளிகளை வெளியே இருக்கிறார். காரணம் என்ன? அவர்கள் சற்று கோபமாக நடந்து கொள்ளலாம். அவர்கள் நம்ம கோபம் இல்லாமல் நடக்க வேண்டும். இன்னும் நல்ல வார்த்தைகளை கொண்டு நாம் பேச வேண்டும். இப்படி என்று கூறினால், ஒருவரை பார்த்து நாம் கண்ணுக்குட்டி என்று கூறினால் அவர் என்ன பண்ணுவார்? சந்தோஷப்படுவார். இதே அவரை பார்த்து மாட்டி பார்த்தவனே என்று கூறினார் கண்டிப்பாக கோபப்படுவார். பிறரிடம் பேசும்பொழுது நல்ல வார்த்தைகளை கொண்டுதான் நாம் பேச வேண்டும். இன்னும் இதை பார்த்தால் மனம் வருத்தப்படாதவாறு பேச வேண்டும். அதே சமயத்தில் உன்னுடைய சகோதரனுடைய கஷ்டத்தை பார்த்து நீ சந்தோஷப்படாதே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். காரணம் என்ன? அவனை அல்லாஹ் காப்பாற்றிட்டு உன்னை அவன் நல்ல கருத்தை செய்துட்டு உன்னை மாற்றி செய்திருவான். இப்போதும் யாருடைய மனசையும் நீ வருத்தப்படுத்தக்கூடாது. முன்னாடி முதல் சொன்ன மாதிரி பெற்றோர்களுடைய மனதை வருத்தப்படுத்தினால் அது நரகத்துக்கே செல்வார்.
அபாயத்தில் உண்டு. ஐந்தாவது விஷயம் பார்த்தால் குறைவாக பேசணும். கூறுகிறார்கள், மௌனமாக இருப்பவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்பதாக மகள் கூறுகிறார். எனவே பேசும்போது பணிவுடன் பேசுவது, கோபம் இல்லாமல் சாந்தமாக அறிவுடன் தெளிவாக பேசுவது, நல்ல வார்த்தைகளை கொண்டும் பிறர் மனம் வருத்தப்படாதவாறு இன்னும் குறைவாக பேசி பலன் பெறுவதற்கும் பேச நல்லதாக அபிமானமாக